இளமுறுக்கு அவல் பொரி. சித்தூர்ல சர்ச் ரோட்னு ஒரு ரோடு இருக்கு. அது பக்கத்துலயே கைனிக்கெட்டு ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வீட்ல போய் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை கத்துக்க போறோம். அது என்ன டிஷ் உள்ள போய் பாப்போமா? வாங்க. வெல்கம் டு மை ஹவுஸ். வெல்கம் சார். தேங்க்யூ. உங்க பேர் என்ன? சிரிஷா. உங்க பேரு? ஸ்ரீலதா. Your name? சபரிஷ். சாய். ஓகே. சோ எப்படி இருக்கு சித்தூர்? பிடிச்சிருக்கா? அது நீங்க சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நான் இங்க தான் இருக்கிற இடம் இல்லையில, அதான் எங்களுக்கு பிடிச்சது இந்த பிளேஸ். பிறந்ததெல்லாம் எங்க? பிறந்தது வந்து ஆம்பூர், தமிழ்நாடு. பிரியாணி. ஆம்பூர் பிரியாணி. ஓகே. ஆமா, நல்லா. அந்த ரெசிபி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க, நாங்க வெஜிடேரியன். வெஜ் பிரியாணி கூட பண்ண மாட்டீங்க? அது பண்ணுவோம். அது பண்ணுவீங்க? ஓகே. நீங்க சமைப்பீங்களா? சமைப்பீங்களா? நீங்க மட்டும் சேஸ்தரா? I not do cooking. Why? I don't know to cook. அவங்களுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியாதா? வீட்ல என்ன பேசுவீங்க? தெலுங்கு தான். ஆமா. உங்களோட மதர் டங்கே தெலுங்கு தான். மதர் டங்க்னா இங்க வந்த பிறகு இவங்க பேசுறத பார்த்து நாங்க கத்துக்கிட்டேன். நீங்க கத்துக்கிட்டீங்க? எங்க வீட்ல எல்லாம் தமிழ் தாங்க. మీకు தமிழ் தெரியுதா? ఎందుకు? கத்துக்க மாட்டேன்றாங்களா? தெலுங்கே బాగా ఉందా? சோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து அஞ்சரைப்பட்டிக்கா என்ன ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? வடை. என்ன வடை? வெஜிடபிள் ரவா வடை. இது யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? இது வந்து பெங்களூர்ல கத்துக்கிட்டேன். பெங்களூர் ரெசிபி. இது தமிழ் ஆந்திரா ஸ்பெஷல். இங்க பக்கத்துலயே இருக்குதானே இருக்குது பெங்களூர்? இங்க இருந்து ரொம்ப பக்கம் இல்ல? பக்கம் எங்க இருக்குது? ரொம்ப தூரத்துல இருக்குல்ல. ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி. காரசாரமா இருக்குமா? நல்லா இருக்கும். குண்டூர் மிளகா போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டியா இருக்கும். குண்டூர் மிளகாவா? ஏன் மிளகாலே அதான் ஃபேமஸா? ஃபேமஸ் குண்டூர் மிளகால ஃபேமஸ் குண்டூர் தான். அத அரைச்சி போட்டா நல்ல காரசாரமா இருக்கும். ஆனா அரைச்சி போடுறது கிடையாது, இது வந்து கட் பண்ணி போடுறது. நல்ல காரசாரமா இருக்கும். நல்லா இருக்கும். அவர் பார்த்து நீங்களே சொல்லலாம். கண்டிப்பா. இதுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம போய் என்னென்ன ரெசிபிஸ்ன்றத பாப்போம். ஓகேவா? ஓகே சார். இதுக்கு தேவையான பொருட்கள் கோசு, ரவை, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட், எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறீங்க? ஆமா, மூணே வெஜிடபிள். கேரட், கோஸ், பீன்ஸ். ஆமா. இத பாயில் பண்ணி வச்சிட்டீங்க? பாயில் பண்ணி வச்சிட்டோம். பாயில் பண்ணி வச்சிட்டு அதெல்லாம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை தகுந்த மாவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ரவை போட்டு கலக்கி உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய், குண்டூர் மிளகாய் போட்டு வடை தட்டி வடை போட்டு எடுக்க வேண்டியது. அவ்வளவுதான். கேட்கும் போதே நல்ல அப்படியே முறுமுறுன்னு அப்படியே டேஸ்டியா இருக்கும். பார்த்து சொல்லுங்க. ஓகே. சோ இத வந்து முதல்ல பாயில் பண்ணி வச்சுக்கணும். கோஸ், கேரட், பீன்ஸ். வேற எந்த உருளைக்கிழங்கு எல்லாம் போடுறோம்? அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. இது 3 ஐட்டம் தான் இருக்கு. ஏங்க மத்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிச்சு? மத்த வெஜிடபிள்ஸ் போட்டா அது டேஸ்ட் வராது, அது வராது, வடை வராது. கேப்சிகம் எல்லாம் போட்டா வடை வராது. ஆமா, இது போட்டா தான் வடை வராது. வடை எப்படி இருக்கும் அப்போ? கேப்சிகம் எல்லாம் போட்டா? கேப்சிகம் போட்டா அது வேற வடை ஆயிடும். ஆமா, இந்த வடை வராது. சோ இது வந்து பெங்களூர் ஸ்பெஷல். பெங்களூர் ஸ்பெஷல். ஓகே. சோ பிரமாதம். நம்மளுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்க சித்தூர்ல இருந்து எங்களுக்கு வந்துட்டு இந்த வெஜ் ரவை வடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த மாவா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிப்போமா? ஓகே. நெக்ஸ்ட் கோஸ். ஃபர்ஸ்ட் பிழிஞ்சிடணும் தண்ணி எல்லாம். அடுத்தது கேரட். இதையும் நல்லா புழிஞ்சு தான் போடணும். எல்லாத்தையும் புழிஞ்சு தான் போடணும். நெக்ஸ்ட் பீன்ஸ். மத்தபடி ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? கடை தாங்க, எங்களுக்கு கடை இருக்கு. என்ன கடை? மளிகை கடை, ஹோல்சேல். சோளம் பருப்பு 1 கிலோ எவ்வளவு? 70 ரூபாய். பாக்கெட் ஆகுது 70 ரூபாய். லூஸ் ஆனா 65 ரூபாய். லூஸ் ஆனாலே கொஞ்சம் கம்மி தான் இல்ல? ஆமா. கடலைப்பருப்பு எவ்வளவு? கடலைப்பருப்பு 37 ரூபாய். 37 ரூபாய் தான் 1 கிலோ? ஆமா. ஓ சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்ல? அப்படியே எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பிசைஞ்சிடணும். இந்த ரேட் வந்து உங்க கடை ரேட்டா இல்ல வந்து சித்தூர்ல எல்லாத்துலயும் இந்த ரேட் தானா? எங்க கடை ரேட் மாதிரி இருந்தா அதுதான், மத்த கடை ரேட் நமக்கு தெரியாது.
சீப் அண்ட் பெஸ்ட் உங்க கடை தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னங்க உங்க கடை பத்தி அப்படியே நீங்க சொல்லணும் அப்புறம் அது எப்படி நான் சீப் அண்ட் பெஸ்ட் சொல்லுவேன்? அது எங்களோட இன்னும் கம்மியா கொடுக்கலாம், அதிகமாவும் கொடுக்கலாம். எப்படி சொல்ல முடியும்? நானு தப்பு சொல்லக்கூடாது இல்ல. தரமான பொருட்கள் கிடைக்கும். தரமான பொருட்கள் கிடைக்கும் உங்களுக்கு. காலையில இருந்து அங்க என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்து கடையில மெயின்டெனன்ஸ் இருக்கு. காலையில பசங்க பரவ மாட்டாங்க சரியா, கேஷ்ல உட்காரத்துக்கு செய்யறதுக்கு எல்லாம். இங்க வெஜிடபிள்ஸ் புழியிற மாதிரி பசங்க புழிஞ்சு எடுப்பீங்க. பசங்க எனக்கு புரியுறோம், அவங்க வேலை அவங்க செஞ்சுட்டு போறாங்க அவ்வளவுதானே. வேற என்ன கடை இருக்கு? ஒண்ணுதாங்க, அது ஒண்ணு மெயின்டைன் பண்றவே முடியாது எங்களால. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது 2 பேர் தான் இருக்கிறது. எங்களுக்கு துணை கூட யாரும் கிடையாது இல்ல, துணை கூட யாரும் கிடையாது எங்களுக்கு. நீங்க 2 பேருமே பாத்துக்கிறீங்க. ஆமா. பக்கத்துல ஒரு காய்கறி கடை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்துல ஒரு ஹோட்டல் நடத்துனீங்கன்னா இந்த பொருள்ல இந்த காய்கறி அப்படி அந்த ஹோட்டல் வேண்டாங்க, ஒன்னே போதும். ஒன்னே போதும். சரி, இப்ப இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரவை மொத்தமா போட்டுலாமா? கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கணும், கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கு வடை வர இதுக்கு தகுந்த போல ரவை போட்டுக்கணும், அப்பதான் நல்ல மொறுமொறுன்னு வரும். ஆமா. ஆம்பூர்ல நீங்க வந்துட்டு தெலுங்கு உடனே கத்துக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட்ல கத்துக்கல, அப்புறமா கத்துக்கிட்டேன். 14 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். இப்ப நல்லா தெலுங்கு பேசுங்க. இப்ப நல்லா தெலுங்கு பேச, தமிழ் எல்லாம் மறந்துட்டேன். தமிழ் மறந்துட்டீங்க? படிச்சது தமிழ், வேலை பண்ணது தமிழ்நாடுல. நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். டீச்சரா? BA TTC. ஓ, அப்ப இங்க டீச்சர் ஆகணும்னு தோணலையா உங்களுக்கு? இங்க டீச்சர் ஆக தோன்ற டைம்ல எல்லாம் பெரிய பசங்க பெரியவங்க கேட்டாங்க, வெளியே போய் எங்க வேலை பண்ண முடியல. சோ அதனால விட்டுட்டேன். கடை மட்டும்தான்? கடை மட்டும்தான் இப்ப. கொஞ்சம் போடணுமா? போடுங்க. வடை வர அளவுக்கு போட்டுக்கின்னு செஞ்சுக்கணும் ரவை. இந்த வடையை நீங்க எங்களுக்கு சுட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்ல திட்டுவீங்களா? அப்படி எல்லாம் என்ன இல்ல சார். பெரம்பெடுத்து அடிப்பீங்களா? நீங்க எப்படி நினைச்சாலும் அப்படி. இன்னும் கொஞ்சமா? இன்னும் கொஞ்சம். உங்க வீட்டு பொருட்கள் எல்லாமே உங்க கடையில இருந்தா வந்தா? என் கடையில இருந்து. பக்கத்து கடையில இருந்து வாங்க மாட்டீங்க? வாங்க மாட்டேன். நீங்க டீச்சர்னு சொல்லிட்டீங்களா, பயமா இருக்கு. ஐயோ, அதனால முதல்லயே சொல்லிடுறேன், வடை ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் கொஞ்சம் போடணுமா? கொஞ்சம். போதும். ரவை போதுமா? ரவை போதும். அடுத்தது உப்பு. அதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கணும். கையில வாங்கிட்டீங்க சார், கொஞ்சம் போடுங்க. கையில வாங்கினா சண்டை வரும்னுவாங்க. அப்படிங்களா சார்? சாரிங்க சார், கொஞ்சம் போடுங்க. இங்க கிளம்பும் போது சண்டை போட்டுறாதீங்க என்னோட. சார், நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் சொல்லணும். அப்படின்னா இப்பவே போடுறீங்க பாருங்க சண்டை. இதுதான் உப்பு கையில வாங்க கூடாதுன்றது. நெக்ஸ்ட் பச்சை மிளகா. குண்டூர் மிளகா. குண்டூர் மிளகா 1 டீஸ்பூன். இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம்? அடங்க மாட்டீங்க போல இருக்கு ஆந்திரால. அடங்க மாட்டோம். இன்னும் கொஞ்சம் போடணுமா? கொஞ்சம் போடு. ஓகே. நெக்ஸ்ட் கொத்தமல்லி. நெக்ஸ்ட் கருவேப்பிலை. எல்லா இன்கிரிடியும் போட்டாச்சு? எல்லாமே போட்டாச்சு. மாவு ரெடி. அடுத்தது என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வாணலி வச்சு எண்ணெய் ஊத்தி வடை சுட வேண்டியதுதான். சூப்பர். அடுப்பு ஆன் பண்ணிடலாமா? இது ரிஃபைண்ட் ஆயிலா? ஊத்திடலாமா ஃபுல்லா? ஊத்திடலாம். முதல்ல போட்டது இப்ப திருப்பு. சரி. ஆஹா, நல்ல மொறுன்னு வருது. போங்க. டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லணும், கரெக்டா சொல்லிடணும். இருக்கா இல்லையா அப்படின்னு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? கண்டிப்பா சொல்றேன். இது போல பொன்னிறமா வரும்போது எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துடலாம். ஆமா, எடுத்துடலாம்.
ஸ்நாக்ஸ் ரெடி. ஸ்நாக்ஸ் ரெடி. இது அடிக்கடி வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்களா? கொடுத்துட்டு இருக்கேன். சண்டேஸ்ல என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க எது கேட்டா அதை செஞ்சுட்டே இருப்போம். இதுக்கு சட்னி எல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் இதுக்கு சட்னி தேவையில்லை. பசங்களோட அமேசிங்கான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்னங்க வெஜ் ரவை வடை நல்ல பிரமாதமா வாசனையா நம்மளுக்கு மொறுமொறுன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வீக்கெண்ட். வெஜ் ரவை வடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான அளவு கோஸ், தேவையான அளவு கேரட், தேவையான அளவு பீன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பொடியா நறுக்கி அதை நல்லா வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வேக வச்ச கோஸை நல்லா புழிஞ்சு அதுல போட்டுக்கோங்க. வேக வச்ச கேரட்டை புழிஞ்சு அதுல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச பீன்ஸையும் அதோட சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸ்மாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரவை அதோட சேர்த்து நல்லா வடை மாவு பதத்துக்கு அதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகா பொடியா நறுக்குனது அதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டி வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வடை மாதிரி இந்த மாவை தட்டி நீங்க டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட வெஜ் ரவை வடை தயாருங்க. வெஜ் ரவை வடை டேஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? நல்ல மொறு 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 நம்மளுக்கு வடை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம். சூப்பர் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த ரவை போட்டதுனால நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு நம்மளோட வடை. அது மட்டும் இல்லாம உள்ள போட்டுக்கிற கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குது. பச்சை மிளகா, அந்த குண்டூர் மிளகா போட்டதுனால நல்ல காரசாரமா இருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணதுனால நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸோட இந்த வடை நம்மளுக்கு சூப்பரா கிடைக்குங்க. வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள வந்துட்டு வெஜிடபிள்ஸும் போன மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்க, நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறேன். அவல் பொறி அஞ்சரை பெட்டை